ஓகே. அடுத்து ஜஹஸ பிஷ்னைஸர் அல்ஃப ஜுந்தி 12,000 பேர் கொண்ட படையை திரட்டினாரு. அப்ராஹிம் பஹ்ரல் இஸ்பானி கடலை கடந்து போனார் ஸ்பெயினுக்கு. கபாயிலகும் லிதௌக மலிக்கின் இஸ்பானி காபலகும் தரியா மலிக் அவங்கள இஸ்பானியாவும் ஸ்பெயின் தான். உந்துலுஸும் ஸ்பெயின் தான், இஸ்பானியாவும் ஸ்பெயின் தான். பழைய பேர் உந்துலுஸ், அதுக்கப்புறம் இஸ்பானியான்னு மாற்றிட்டாங்க. அந்த இஸ்பானிய அரசர் வந்து காபலம்னு அவங்கள எதிர்த்தார். பி ஜெய்ஷின் அதீமின், அவரும் பெரிய படை கொண்டு தான் எதிர்த்தார். ஹஷா தாரிக் ஐயத்தகர ரிஜாலஹு பாரத இல ஹராக்கி உஸ்தூலிஹி லியக்தஹ லஹுமுல் அமலர் ஃபிருஜு. இப்போ மக்கள் எல்லாம் அவர் படையை பார்த்தோன்னா பயந்துட்டாங்க. உடனே இவர் என்ன பண்ணாரு, இவர் திரும்ப ஓடுவாங்க, மக்கள் வந்து புறமுது காட்டி ஓடிடுவாங்க அப்படின்றதுக்காக வேண்டி அதை மக்கள் படையை நினச்சி தாரிக்கு பயந்துட்டு இந்த கடற்படையை சேர்ந்த ஒன்றா ஆயுதங்களாக இருக்க வாய்ப்பில்லை, படைகளோட திரும்ப போகிறதுக்கு டூல் படகுன்னு நினைக்கிறேன். அந்த படையை எரிக்க சொல்லிட்டார். ஏன்னா அவங்க திரும்ப போகணுன்னா அதில் தான் போயாகணும். ஸோ அந்த பெரிய படையை பார்த்துட்டு இவங்க பயந்துடக்கூடாது அப்படின்றதுனால அதெல்லாம் அதை எரிக்க சொல்லிட்டாரு. இல்லை எக்கத்தாக இல்லாமல் அமலும் ஃபிருஜு, ஏன்னா அவங்க திரும்ப போகிறதுக்கு வேறு வாய்ப்பு இல்லை. ஜெயிச்சா முன்னாடி போகணும், பின்னாடி போனால் கடல் வேறு வழி இல்லை. அப்போ தான் இந்த என்னது அல்காஃபி குத்துபாத்து ஹீல மஷ்ஹூர்னு சொல்லிட்டு அவருடைய ஃபேமஸான பிரசங்கத்தை செய்கிறார். அப்போ கரெக்டாக இந்த சென்டென்ஸ் வந்துச்சு இல்லையா? எங்கே வந்துச்சு இது? ஐஹன்னாஸ் ஐனல் மஃபர், எங்கே போகிறீங்க? அல் பஹ்ரு வராக்கும் அல் அது அமாமக்கும், உங்களுக்கு பின்னாடி கடல் இருக்குது, முன்னாடி உங்கள் எதிரி இருக்கா, நீங்கள் திரும்ப போக வாய்ப்பே இல்லை, ஜெயிச்சா மட்டும்தான் போக முடியும் அப்படிங்கிறத நிலையை உருவாக்குறான். ஓகே. ஃபைந்தஃபாயில் அல் இஸ்பான் ஐந்திஃபான் முஸ்லிமீன ஹசமோகும் போடுறாங்க, சண்டை போடுறாங்க, தோக்கடிக்கிறாங்க. எங்கன்னா ஃபிமாரக்கத்தி வாதிய லக்கா, பேர் வாதிய லக்காங்கிறது அந்த இடத்தோட இதில் கத்தலாகுலே தரியக்க 94 அந்த தரீன்னு வந்துச்சுல, தரியக்கா பேர் என்ன மேலே, இஸ்பானியாவுடைய மன்னர் தரீக், அவரை கொல்லப்படுறாரு, கொண்டுறாங்க. ஹதா மின் அஷ்ஹூரி காதத்தில் அஸ்கரியின் அல் முஸ்லிமின் ஃபி தாரிக். ஸோ இஸ்லாமியில் வெற்றி கொண்டதில் இது ஒரு சொல்லத்தக்க ஒரு ஃபேமஸான போர் அப்படிங்கிறாங்க. சும்மிய ஜபல தாரிக் விவாக்கி ஜுனூபுல் இஸ்பானியா இஸ்மாயிலை, அந்த ஜபல தாரிக்குன்னு இவருடைய பேரில் தான் இஸ்பானியாவில் உள்ள சவுத்தில் உள்ள அந்த மலை அழைக்கப்படுகிறது. ஓஹோ மௌது இல்லது வத்தாஹூ ஜெய்சுஃப் பிதாயத்தி ஃபதீஸ் உந்துலூஸ், அந்த வழியில தான் இவங்க தாரிக் இப்னு ஜியாதோட படைகள் நடந்து போனாங்க. வத்தா அப்படின்னு சொன்னால் ஸ்டெப்ஸு நடந்து போகிறது, உந்துலுஸ் ஜெயிக்கிறதுக்காக. பாததாலிக்க இஸ்தாதுல் வலிது இல்லா திமிஷ், அதுக்கப்புறம் வலிது வந்து திரும்ப கூப்பிட்டுட்டார் திமிஷுக்கு. அப்போ ஹிஜ்ரி 102 இவர் வஃபாத் ஆகிறார். அப்புறம் உதபாயில் உசுறு நமக்கு இல்லை, பேர் தெரிஞ்சுக்கோங்க. அதில் அபுல் அஸ்வத் தோலி ஒருத்தர் இருக்கிறாரு. சாரி, இவர் வேற ஹாதிலா சார். இது வேற ஹத்தீபில் வர மாட்டாங்க அவங்க. அப்துல் அமீர் கத்தீப் சிலபஸ் நமக்கு இருக்குது, அதை ரசாயில் வருவாங்க. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஹிஸ்ட்ரியை பார்த்துட்டு வந்துடுவோம். ஓகே. ஸோ இந்த ஜெராக்ஸ் வந்து நான் உங்களுக்கானதுன்னு சொல்லியிருக்கேன். இந்த 2 இதில் படித்ததை ரீகால் பண்ணுங்கள், சைலண்ட்டாக இருக்காதீங்க, தெரிஞ்சதை சொல்லுங்கள், மிச்சதை பார்ப்போம். ஓகேவா? அதில் ஃபஸ்ட்டு ஹத்தீபு. இங்கே நசர்னா என்னன்னு சொல்கிறாங்க. அது நசர் ஃபன் உஸ்லு ப்ரோஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஃபன் உஸ்லுல் ஃபில் கலாமி யாத்தமிது அலா மன்திக் தஃப்கீர் அல் ஹியால். ஸோ நசருக்கு வந்து மன்திக் இருக்கும், தஃப்கீர் ஹியால். மன்திக்னா பேச்சாற்றல்னு சொல்லுவாங்க, ஒரு இதாக பேசுகிற, அது ஒரு ஸ்டடியே இருக்குது. இந்த ஃபிக்கு படிக்கிற மாதிரி, ஹதீஸ் படிக்கிற மாதிரி மன்திக்குன்னு ஒரு தனி கலையே இருக்குது, படிப்புக்குன்னே சொல்லித்தர்றாங்க. நாங்கள் ஸ்டார்டிங்கில் கொஞ்சோன்னு படிச்சிருக்கோம். தஃப்கீர் அல் ஹியால், சிந்தனை ஜம்லு உஸ்தோரா. ஓகே, இது வேறு. கலாம் அல்லது லைசஃபிக் வஸ்னு வாய்த்தம் அல் ஹகாய். நசருக்கு இன்னொரு டெஃபினிஷன் என்னென்னா, அது வந்து ஒரு ஸ்பீச் தான், கலாம் தான். அதுக்கு வசன் காஃபியா அந்த மாதிரி ஷேருக்குள்ளதெல்லாம் வராது. அதில் யாத்தமிது அல் ஹகாயிக், உண்மையை பேசுறது, இருக்கிறத பேசுறது. நஸ்ருஹ் கலாம் கஃபா பில் ஹஜ்ஜா, நஸ்ருங்கிறது ஒரு கோர்வையாக சஜ்ஜில் கொண்ட ஒரு ஸ்பீச் அப்படிங்கிறது சில பேர் சொல்கிறாங்க. இருக்கட்டும், அவ்வளோதான். ஓகே. கிஸ்முன்னு சாதால் அயாதி பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச இது டக்குன்னு சொல்லுங்கள். பத்திபுல் அரப் சொல்லுவாங்க, குட். அப்புறம் அம்மாபாத் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க ரைசி? புரியல.
ஆ வாள் வச்சு பிரசங்கம் பண்ணாரு. அம்மாபாத் சொன்னது அவர்தான். ஓகே குட். அப்புறம் அந்த இபாரத் என்ன? அரபி இபாரத். சில நேரம் இந்த அரபி இபாரத்தை ஞாபகம் வச்சு பண்ணிக்க. இங்க இருக்கு. அல் பையினத் அலாமன் இதா ஒல் எமீன் அலாமன் சொன்னது இவர்தான். அப்புறம் குட் தென். ஓகே குட். சப்ரின் என்ன கவிதை எழுதியிருப்பாங்க? அதான் என்ன ரசா அர்த்தம் என்ன? அரபி பாரத் வேணா, தமிழ் சொல்லுங்க. ம். எங்க அந்த இடத்தோட பேர் சொல்லியிருப்பாரு, யார் சொல்லுவா? இன்னி அலம் தாளமா டேஷ் இன்னி டேஷ் முஃப்ரதா அப்படிம்பார். இடத்தோட பேர் என்ன? இன்னி பி சமானி முஃப்ரதா. லம் லம் மஹதுன் சிவா ஹபீபு மாஹுவல் ஹபீபு சிவாக்குமா, அந்த மாதிரி வார்த்தை வரும். ஓகே. அப்புறம் ஷர்மி, கிஸ்முல் சாதா பற்றி டக்குன்னு சொல்லுங்கள், முடிச்சுட்டு நம்ம அடுத்த ரசாயில் போனோம். எதை நம்பும்? இவர் வந்து நஸ்ரானியாக இருந்தார். கரெக்டு. நஸ்ரானியாக இருந்தாலும் எதை நம்பினாங்க? ஓரிரை கொள்கையை நம்பினார். ஏத்தகைத தௌஹீது யமுல் பாஸ். ஸோ கேள்வி கணக்கு இருக்குன்னு சொன்னார். ஓரிரை கொள்கையை நம்பினார். சூப்பர். அப்புறம் எசீது புரியல. ஜுஹுத்துடைய அம்மா, இவர் கொஞ்சம் இதாக இருந்தார். யாரும் ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒன்று வருது, அதை சொல்லலை. யார் சொல்லுவா? ஆ நபியை பார்க்கல, நபி கிட்ஸை பார்த்தாங்க. நபி தான் அவங்கள பார்த்தான். வஹிக்கு முன்னாடி சூக்கே உட்காரலாம். கபுலல் வஹின்னு இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் சேர்ந்து வருது, அங்கே வரல. ஓகே. ம். ஜெராக்ஸும் கையில் புக்கு மட்டும் இல்லை, இந்த ஜெராக்ஸை வச்சுக்கோங்க. அப்போ இது 53 இருக்குது, பார்த்தே கூட சொல்லுங்கள். அப்புறம் இந்த முக்கியமான பாயிண்ட் யாரும் சொல்ல. சமீரா நீங்கள்? இஸ்முல் சாதா இது இப்போ தான் வந்தீங்க, பார்த்தேன். சரி இருங்க, இது மூடிட்டோம், அடுத்தது சொல்லுங்கள். மற்றவங்க ரஹ்மத் எதாவது பாயிண்ட் சொல்லுங்கள். அன்மியூட் பண்ணிட்டு மீட் பண்ணிக்கிறீங்க. வேற முக்கியமான பாயிண்ட் அது ஹத்தீப் செய்வாங்க, அது வேற. காமன் கீழே படித்தது முக்கியமான பாயிண்ட் இவரில் இதுதான். ரஹிமல்லா கிசன் இன்னோ கானால் தி இப்ராஹிம் இஸ்மாயில். இது ஒன்று. அப்புறம் இன்னொன்று படித்தோமே, அஹப் எபாசா ஃபி உம்மத். என்னது, என்ன ஸ்டேட்மெண்ட் அது? எபாசா உம்மத்த வாஹிதா. இல்லை, நம்ம ஒரே உம்மத்தை எடுக்கிறதுக்கு நான் ஆசைப்பட்றேன்னு நபி சொன்னாங்க. இது யாருமே சொல்லலையே. இங்கே இருக்குல்ல, ரஹிமுல்லா கிசன் இன்னில் அர்ஜு அல் யௌமுல் கியாமத்தி எபாசா உம்மத்த வாஹிதா, இது ஒன்று. அப்புறம் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் இது, ரஹிமுல்லா கிசன் இன்னஹு கான அல தீனி அபி இஸ்மாயில் இப்னு இப்ராஹிம். இந்த 2 ஸ்டேட்மெண்ட் அவங்க நபி சொன்னது. ஓகே, வேறு முக்கியமானது அவ்வளோதான். அதுக்கப்புறம் நபி இன்னொன்று சொன்னாங்க, காலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் மௌத்தி வ ரப்பல் ஹயாத். இறைவனுக்கு எல்லா பலும் குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத் கன்னி அன்துரு இலா இப்னு சஅதா அல் அயாதி வஹுவ பிஸூக்கில் உகா அலா ஜம்லின் லஹு அஹ்மர் வஹுவ யஹ்துமுன் நாஸ். ஓ, இதே நபி சொல்லியிருக்காங்க, சூஃபிய உக்கால நான் அவர்கிட்ட பார்த்துருக்கேன். அவர் எப்படி இருந்திருக்கிறாரு? அலா ஜமலின் லஹு அஹ்மர், அவருக்கு அவருக்கே உண்டான சிகப்பு ஒட்டகத்தில் உட்காந்துருக்கிறாங்க. இந்த ரெட் கேமல்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நார்மல் ஜமல்லாம் தெரியும், ஜமலே அஹ்மர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிகப்பு ஒட்டகங்கள் ஹிஸ்ட்ரியில் நிறையா வந்திருக்கும், பயானில் எங்கிட்டாவது. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ நார்மலாக ஜமல் அப்படின்னா கார், சாதா கார், ஷிஃப்ட்டு, ஆல்டோ, அந்த மாதிரி காரு. ரெட் கேமல் அப்படின்னு சொன்னால் பென்ஸுன்னு அர்த்தம். புரியுதா?
அந்த இது புரியுதா, அந்த பிராண்டிங் அதான். ரெட் கேமல்னா கொஞ்சம் ஹை குவாலிட்டி அவங்கக்கிட்ட. இப்போ நார்மல் ஷிஃப்ட் காருக்கும் பென்ஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் இப்போது. ஸோ அந்த கேமலில் உட்காந்து ஒரு பிரசங்கம் செய்கிறத நான் பார்த்துருக்கேன் சூக்கே உட்காலில் நபி சொன்னாங்க. வேற யாரிஃபு நபி சொன்ன என் தெளிவு இன்னல் தீன ஹைரன் கான யாரிஃபு நபி கான யாரிஃபுன் நபி சொல்லலாம் என் தலில் லுஹூர். அவருக்கு வந்து நபியை தெரியும், நபி வர்றதை அவர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தார். இன்தில்லார் அப்படின்னா வெயிட் பண்ணிட்டு இருந்தார். லுஹூர் அப்படின்னா நபி வர்றதை. அவர் சொல்வார் இன்னில்லாஹி தீனன் ஹைரும் மின் தீன் அலிதான் அன்தும் அலைஹி. இது அவர் சொன்ன வார்த்தை. இறைவன் அல்லாஹ்க்கு தீன் இருக்கு, அது நீங்கள் இருக்கிற தீனோடு சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஓகே, அவரோட குத்துபா அது கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. படிச்சு நம்ம இது பண்ண டைம் இல்லை, பட் பார்த்துக்கோங்க, மறந்துடாதீங்க. அது அவனோட குத்துபால் இதில் இல்லாத ஒன்று எழுதியிருக்கேன். யா மாஷரல் அயாத் ஐனல் ஆபா ஒல் அஜ்தாத் ஐனல் ஃபராயினா ஒ ஷதாத் அலம் யக்கூன கஸ்ரமின் மாலா வத்வாலா ஆஜாலா. இது வந்து புக்கில் இல்லை, இதில் நோட்ஸில் இல்லை, பட் எம்சிக்கில் வந்துருக்கு. இது நான் எழுதும் போது இதை நான் சொல்கிறேன் இல்லையா, உங்களுக்கு தெரியாட்டியுமே சில ஹிண்ட்டை போட்டு வைங்க, எழுதி வைங்க. ஒரு சரி தப்பாகும். நான் அந்த ஐசிக் சொன்னேன் அந்த மாதிரி. சில நேரம் சரியாக இருந்துச்சுன்னா, இப்போ நான் இது எப்பயோ எழுதுனது, எனக்கு நான் சரியாக போட்டேன், இப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது. தப்பாக இருந்தாலும் நம்ம ஆன்சரை பார்க்கும்போது இதுக்கு இதான் ஆன்சர், நான் தப்பாக போட்டது ஞாபகம் இருக்குது. எனவே நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ரெண்டாவது விஷயம், எந்த கொஸ்டின்லையுமே ஒரு ஹிண்ட் இருக்கும். அந்த ஹிண்ட்டை கிடைக்குதான்னு கண்டுபிடிங்க. சில நேரம் டக்குன்னு கிடச்சிரும், சில நேரம் டக்குன்னு கிடைக்காது. நீங்கள் அந்த டெலகிராம் குவிஸ்லாம் அட்டன் பண்ணுறீங்க இல்லையா, எல்லாத்துலேயும் ஒரு ஹிண்ட் ஒன்று இருக்கும். நேற்று ஹத்தியா அக்தல் 2 பேருமே அவங்க அப்பா அம்மா பேரண்ட்டை கவிதையில் ஹஜா பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக திட்டியிருப்பாங்க. கரெக்டா இல்லையா? ஆனால் அது நேற்று வந்து எம்சிக்யூவில் அக்தல் தான் ஆன்சர், ஹத்தியா கிடையாது. ஹத்தியாவுக்கு ஏதோ ஒரு ஆன்சர் தனியாக, அக்தல் தான் ஆன்சர், ஹத்தியா கிடையாது. ஏன்னா இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் நான் பண்ண தப்பு. நேற்று இத்தனைக்கும் படித்தது தான். அக்தல் ஹஜா திட்டினவுடனே நான் ஹத்தியாவை போட்டேன், ஆனால் அக்தா ஆன்சர். ஆனால் கொஸ்டின் நான் ஃபுல்லாக பார்த்தா அது கடைசியில் வந்து அவருக்கு பெட் நேம் வந்து உங்கள் அம்மா ஜவுஜு உம்மிஹி அப்படின்னு வருது. அவங்க தந்தையோடைய மனைவியை திட்டினாங்கன்னு வருது. உம்மை திட்டினது வேற, தந்தையோட மனைவி திட்டினது வேறு. தந்தையோட மனைவி திட்டினது அக்தல் மட்டும்தான், ஹத்தியா கிடையாது. ஸோ ஏதாச்சும் இந்த மாதிரி ஒரு சின்ன ஹிண்ட் இருக்கும். இப்போ இந்த கேள்வி நான் அட்டன் பண்ணுறப்போ அதில் ஐயாது அப்படின்ற வார்த்தையை கவனித்து நான் இவருக்கு போட்டேன். ஹிஸ்புனு யார் வரும்? ஹிஸ்புனு சாதால் அயாதி ட்ரைபுடைய பேர். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸோ எல்லா கொஸ்டினும் ஒரு ஹிண்ட் இருக்கும். அந்த ஹிண்ட்டை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். நம்ம எம்சிக்கு பண்ணும்போது நான் சொல்கிறேன், இருந்தாலும் முன்னாடியே சொல்லி வச்சிடுறேன். படிக்கும் போது அது தெரியும். கொஸ்டின் நீங்கள் பார்க்க போகும்போது அதை ட்ரை பண்ணுங்கள். ஓகே, அக்ஸம் சைஃபி டக்குன்னு சொல்லுங்கள், அடுத்தது போகலாம். அக்கீம் உல் அரப் சூப்பர். ஓகே, ஆளுக்கு ஒரு பாயிண்ட். இறந்துருவார் இவர். இங்கே தான் அதுக்கு இடம் வரும், நான் பார்க்குறேன்னு சொன்னேன் இல்லையா. இங்கே இந்தமா பாசன மிஸ்தான கானஃபி தாலிக்கு மௌத்தி ஷஷிகின் கர்சல இல்லா மக்கத்தி வஃபதகம். ஓ, ஃபஸ்ட்டு நபி வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சு மக்காக்கு சில வஃப்து அரசலையில் மக்கத்தி வஃப்துனா என்னன்னு சொன்னேன். சின்ன குரூப்பை வந்து மக்காக்கு அனுப்புவார். ஃபீஹிம் இப்னுஹு, அந்த கூட்டத்தில் தன்னுடைய பையன் ரிஜ்லான் மின் தமீமின் யாத்து பி ஹபரி நபி, அதில் தன் பசங்களும் இருப்பாங்க. ஸோ தமீமில் அதில் வந்து நபி வந்த செய்தியை வந்து சொல்லுவாங்க. ஃப்ளம்மா ஆது பி ஹைரின் அஸ்லஜ சதுரு அக்ஸம். சல்ஜுனா என்னன்னு தெரியுமா? சல்ஜுனா என்ன? ஐஸ், பனிக்கட்டி தான். அவங்க பசங்க அந்த குரூப் வந்து நபி வந்திருக்காங்கன்ற செய்தியை அக்ஸம்கிட்ட சொன்னதுக்கப்புறம் அஸ்லது சதுர் அக்ஸம், நபி அக்ஸமுடைய சதுர் வந்து குளிர்ந்துருச்சு. நபி அஸ்லஜனா அதான் ஐஸ் ஆயிடுச்சுன்னா உள்ளம் குளிர்ந்ததுன்னு அர்த்தம். ஜமா கமோ ஹதப ஃபீஹிம், ஸோ மக்கள் எல்லாத்தையும் ஒன்று திரட்டி ஹதப ஃபீஹிம் எல்லாரும் ஹுத்பா செய்கிறாரு. ஹுசுஹும் அலை இத்திபாய் நபி, நபியை பின்பற்றுங்கன்னு ஹுத்பா செய்கிறாரு. ஒ ஹர்ஜ காஸ்தன் மின் மக்கத்தின் ஒ தபஹ் மியாத்தா மின் ஹோமி, தானும் தன் கூட்டத்தில் சேர்ந்த ஒரு 100 பேர் 100 பேரை கூட்டிட்டு என்ன செய்கிறாரு? 100 இல்லை, 100 தான் வருது. 100 பேர் பின்பற்றி போகிறார். கானஃபி தரிக்கி கபல மக்கா ஜகத அக்ஷம் தின் ஷித்தத்தில் அதிசி,
எப்படி மக்காவுக்கு முன்னாடியே கடுமையான தாகம் ஏற்பட்டு நஃபதல் தண்ணீர் தீந்து போய் வஷ்கத கௌமு அன்னோ அஸ்லம் தன் கூட்டத்தார்கிட்ட சொல்லிட்டாரு, தான் இஸ்லாம் ஏற்றுக்கொண்டதை அறிவிச்சிட்டாரு. வவுசாகம் இத்திபாய் நபி சும்மா தொஃபியா. ஸோ புரியுதா? அவர் எங்கே வஃபாத்தான இடம் வரல, கபுல் மக்கான் தான் வருது. ஸோ தாகத்தினால வஃபாத்தானார், தண்ணி இல்லாதனால 100 பேர் அவர் கூட போனாங்க. ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அக்ஸமின் சைஃபில்லா. அந்த வார்த்தை என்ன? யார் சொல்லுவா? நீ இல்லைன்னாலும் போதும், ஏதோ சொல்லுவார். லம் லக்கும் அரபியா கைருக்க லக்கஃபா. அரபி வார்த்தைகளை சென்ஸ் பண்ணிக்கோங்க, அது மீனிங் வரும். இங்கே இருக்க லவ் லம் எக்கும் லில் அரபியா கைரு லக்கஃபா. அப்புறம் யார? ஈஜாஸ் அதிகமாக இருக்கும் கிடையாது, ஈஜாஸா இருக்கும். எது இது ஆமாம், அது என்ன வார்த்தை அது? திரும்ப சொல்லுங்க அஜி. மஜ இஜாஸ் இல்ல, மஜாஸ். மஜாஸ் கலீலுல் மஜாஸி ஹஸ்னுல் ஈஜாஸ். மஜாஸ் வந்து கம்மியாக இருக்கும், ஈஜாஸ் அழகாக இருக்கும். ஹல்வல் அல்ஃபால் ஒ தகீக்குல் மானி. ஓகே, அது அப்படி. தென் சூப்பர். என்ன ஆயிட்டது? அவர் இந்த இது ஹிஜ்ரத் நபியை பார்க்க போகும்போது அஃபாத் ஆயிடுவார். அது என்ன ஆயிட்டது? எங்க காணோம். மையஹ்ருஜ் மின் பைத்திஹி முஹாஜிரன் இல்லல்லா. இந்த ஆயத்து தான். மையஹ் முஹாஜர், அல்லாவின் பக்கம் ஹிஜ்ரத் செய்த யார் தன் வீட்டை விட்டு வெளியேறுவார்களோ அப்படின்ற அந்த ஆயத். ஓகே, தென் அது என்ன ஆயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இவர் வந்து அரப் தலைவர், ஃபாரிஸ் ஷுஜா முஸ்தஷாரன் ஹபீரன். குதிரை வீரர். ஓகே, பர்சனல் அட்வைசராகவும் இருந்திருக்காரு. பர்சனல் அட்வைசர் இல்லை, நல்ல அட்வைசரு. முலிக்கு ஃபாரிஸ்க்கும் ஃபாரிஸோட மன்னர் பக்கமும் அரபுகளை கூட்டிகிட்டு போயிருக்காரு. ஸோ மன்னர்களுக்கு சில கடிதங்கள் எழுதியிருக்காரு. ஹெக்மா ஃப்ளூயண்ட்டாகவும் வைஸாகவும். கான காத்திபுல் ஹத்தீப் கானத்தல் முழுக்கு தபாதல் மகம் ரசல். என்னது ஹத்தப் எழுதுகிற காத்திப் ஓ ஹத்தீப் எழுதவும் செஞ்சுருக்காரு மன்னருக்கு. தபாதல் மகம் ரசாயில் மன்னருக்கு மத்தியில் தபாதலன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கு, லெட்டர்ஸ் எழுதியிருக்கிறாங்க. அல்லது தஹ்மிலு ஃபி சுத்ரி ஹக்குமா ஃபல் ஃபுஸ்ஹா. இதுதான் அது. ஓகே, வேற இது நீ அங்கே படிக்கல நம்ம. அவ்வளோதானே ஒரு பாயிண்ட்டு மோஸ்ட்லி ஒரு. ஆமாம், அவ்வளோதான். வேறு ஏதாவது ஞாபகம் இருக்கா மற்றவங்க? இங்கே இருக்கு பாருங்க. அக்ஸம் கான காத்திபுல் ஹத்தீப் கானத்து முழுக்கும் தக்காத்த இல்லை கிங்ஸுக்கு வந்து லெட்டர் எழுதினாரு. மாகும் ரசாயில் தஹ்மிலு சுத்துரஹா ஹிக்மா ஒன் நுசுஹா நசீஹா. அட்வைசஸும் இருக்கும். நான் நசீஹா தான் இங்கே ஃபசீஹான்னு எழுதியிருக்கணும். அட்வைசஸ் இருக்குது, மக்களுக்கு அட்வைசஸ் எழுதியிருப்பாங்க சார் மன்னர்களுக்கு இங்கே. ஓகே, ஒமின் ஹவுல யாராலுக்கு எழுதியிருக்காருன்னா மலிக்கில் ஹிஜர் மன்னருக்கு, நஜ்ரான் மன்னருக்கு, கிஸ்ராவுக்கும் எழுதியிருக்காரு. இது இல்லாமல் மற்ற மன்னருக்கும் எழுதியிருக்கிறார். இது பாயிண்ட். அந்த கிஸ்முனு சாதா வந்து கைசர் மன்னரோட வருவார். கைசர் மன்னருக்கு போய் எழுதியிருக்கிறாரு. இவர் வந்து கிஸ்ராக்கு எழுதியிருக்காரு. கிஸ்ரா இல்லாமையும் ஹஜர் மன்னருக்கும் மலிகா நஜ்ரானுடைய மன்னருக்கும் எழுதியிருக்கிறாரு. அவ்வளோதான் நினைக்கிறேன். ஆமாம். என்னது ஹக்கீமுல் அரபுன்னு இவருக்கு பேர், சஹாபின்னு இன்னொரு பேர் இருக்கா? ஓகே, இருக்கட்டும். என்ன பாயிண்ட்? இது எல்லாமே அவருடைய குத்பா, இது பார்த்துக்கோங்க. மை ஹாஜிர் ஃபி சபீலில்லாஹி எங்க மை ஹாஜிர் சபீல் இந்த ஆயத்து தான் இறங்குனது. சபீல எஜிது ஃபில் அர்லி முராகம்னு கசீரா சா வமை யஹ்ருஜு மின் பைத்திஹி முஹாஜிரின் இலல்லாஹி வ ரசூலிஹி சும்ம யுத்ரிகுல் மௌத்து ஃபக்கத் உக்கிய அஜ்ருஹு அலல்லாஹ் வ கான அல்லாஹ் கஃபூரர் ரஹீமா. இதை தான் சொல்லியிருக்கிறாங்க. நபியும் ரசூலையும் நாடி முஹாஜிரா வெளியே போனவங்க
அதுக்கப்புறம் அவங்களுக்கு மௌத்து வந்துருச்சு. ஃபக்கத் உக்கிய ரசூலு அஜ்ருஹு அல்லா, அல்லாஹ் மீது அவனுடைய அஜர் இதாயிருச்சு. ஓகே, அல்லாஹ் கூலி கொடுக்குறான், இருக்கட்டும். அவன் பாலி அக்வாலிகி, அவருடைய சில வார்த்தைகள் இதா பலகத் ஃபின் நசிஹா தஹத்தப் ஓ இதா பாலகத்த ஃபின் நசிஹா ஃபதஹப் துஹ்மா. நீ அட்வைசஸ் நிறைய செய்கிறப்போ சில துஹ்மத் அப்படின்னா சில எப்படி சொல்கிறது, பழிச்சொல் எள்ளிச்சொல் இட்டுக்கட்ட பயந்துக்கோ, பார்த்துக்கோ அப்படிங்கிறார். ஒல் கராபத்து தஹ்தாஜ் இலல் மவத்தா ஒல் மவத்து தஹ்தாஜ் இலல் லா தஹ்தாஜ் இலல் கராபா. நல்ல நல்ல வார்த்தைகளாக இருக்குது, நீங்கள் ஸ்டேட்டஸ்லேயே வைக்கலாம். ஒல் கராபத்து தஹ்தாஜ் இலல் மவத்தா. ரிலேஷன்ஷிப்பில் வந்து மவதத்து இருக்கணும். உத்து அப்படின்னா ஹுப்புன்னு அர்த்தம். ஒரு அன்பு இருக்கணும். கராபத்து இருக்கும் போது கராபத்து வந்து அன்பு பக்கம் தேவையா இருக்கு. கராபத்து இருக்கும்போது அன்பு இருக்கணும், ஆனால் அன்புக்கு வந்து கராபத்து தேவையில்லை, ரிலேஷன்ஷிப் தேவையில்லை அப்படின்னு ஏதோ சொல்றாரு. தபாதலு ஃபில் தாரி தகாரபு ஃபில் மவத்தா. இது எந்த இடத்துல சொல்றாரு? தகாரபு ஃபில் மவத்தா. அந்த உத்துல வந்து ஹுப்புல நெருங்கி இருங்க, வீட்டை விட்டு தூரமா இருங்க. ஒருவேளை எப்படியா இருக்கலாம், கொஞ்சம் தூரமா இருக்கும்போது பிரியம் அதிகமா இருக்க சொல்றாரா என்னமோ எனக்கு தெரியல. சம்திங் அத்தாலு அல ஹைரி கஃபாயிலி ஹதீஸ்மே கூட. அத்தாலு அல ஹைரி கஃபாயிலிங்கிறது ஹதீஸ். அது ஹதீஸ் மாதிரி ஸ்டேட்மெண்ட் இவரும் சொல்லியிருக்கிறார். ரிலன் நாசோ காயத்தில் ஆயத்துரிக். இது அடிக்கடி சொல்கிறது, யாரையும் ப்ளீஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க, உங்கள் வேலையை நாங்கள் பாருங்கன்னு சில சமயம் சொல்லுவேன் இல்லையா, அதுதான் அது. ரிலன் நாஸ் மக்களை திருப்திப்படுத்துறதுக்கு எல்லை வந்து முடிவில்லாத எல்லை அப்படிங்கிறார். ஒருத்தர் ப்ளீஸ் பண்ணவே உங்களால் என்ன செய்ய முடியாது. யார் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், கூட பிறந்தனா இருக்கட்டும், ப்ளீஸ் பண்ணவே முடியாது. அது அவ்வளோதான் அது. ஓகே, கிசுமுன சாதால் ஐயாதிக்கு வந்து ஹத்தீபுல் அரபு இவர் கைசரை சந்திச்சிருக்கிறாரு. அக்ஸம் லைஃபி வந்து ஹக்கீமுல் அரபு கிஸ்ரா கிட்ட பேசியிருக்கிறார். இந்த கிஸுக்கு காஃபும் இது காஃப்னு வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். இந்த மாதிரி சில அடையாளங்களை வச்சு படிங்க. ஓகே, அம்ருன் மாதி கருவி நம்ம படிக்கணும், முடிச்சுட்டு பார்ப்போம். உங்கள் சிலபஸ்லாம் சீக்கிரம் முடிச்சிட்டோம்னா இதுக்கு நம்ம வரலாம். ஓகே, அடுத்து குரான் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சது டக்கு முக்கியமான பாயிண்ட்லாம் சொல்லுங்கள். அது யார்கிட்ட அது முடிவு பண்ண சொன்னது யார்கிட்ட கொடுத்தாங்க? அப்போ அபூபக்கர் ஹலீஃபா இருப்பாங்க, பொறுப்பெடுக்கலாம், மஷூரா பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு டீம் லீடர் யார், ப்ராஜெக்ட் மேனேஜர் யாருன்னா ஜெயித் இப்னு சாபித். ஓகே, அடுத்து ஹாரிஸ் கிடையாதுல்ல, சாபித் தானே. நியமா ஜெயித் இப்னு சாபித் தான். இங்க மாமா இங்க ஜெயித் இப்னு சாபித். தெளிவா இருக்க மனுஷன் நீ குழப்பிட்டு போயிடணும் என்ன. மாத்திருங்க, அது ஜெயித் இப்னு சாபித். ஓகே, அடுத்து உங்ககிட்ட ஜெராக்ஸ் இல்லை, புக்கு இல்லை, நீங்கள் கையில் நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்க ஹாஜரா நீ ஹாஜி. புக்கு ஆர்டர் போட்டாச்சா? ஜெராக்ஸ் இந்த புக்கு இது ஜெராக்ஸ் எடுத்துட்டிங்களா? எடுத்துருங்க. புக்கு அந்த வெறும் புக்கு மட்டும் பத்தாது, கண்டிப்பாக பத்தாது. ஆக்சுவலாக நான் இந்த புக்கை தான் வாங்க ஜதாராவும் சேர்ந்த 2 புக்கை வாங்கினாலுமே கிட்டத்தட்ட போதும். இதுவே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இந்த புக்கை வந்து 1000 ரூபா வந்துடும் ஜதாரா. அதில் எக்ஸ்ட்ரா விஷயமும் இருக்குது. சரி, அது விட்டுருங்க, அது இருந்தால் ரொம்ப நல்லது, இந்த 2 புக்கு இருந்தாலும். ஓகே, அடுத்து மற்றவங்க குரானை பற்றி. ஷர்மி அழகான எங்கே போச்சு? இவ்வளோ நேரம் இருந்துச்சு. ஓகே, அடுத்து சொல்லுங்கள் ஹாஜரா, சொல்லுங்கள். அப்சல் நேரட்டா போவோம். ம் 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 அப்போ மற்ற காப்பீஸ்லாம் வாங்குவாங்களே, அது என்ன பண்ணாங்க? எரிச்சிடுவாங்க, அப்படி தான் படிச்சிருக்கோம். ஓகே, அடுத்து சஃபரின், சர்மி, ரைசி, மற்றவங்கலாம் சமீராவும் சொல்லுங்கள்.
ம். ஆமா. ஹிஜ்ரி 30 அவங்க காலத்துல வருவாங்க. 7 காப்பீஸ் எடுப்பாங்க. ஹப்ஸாட் அந்த குரான் அவங்க எத்தனை காப்பீஸ் எடுப்பாங்கன்னா 7 காப்பீஸ். அப்புறம் எந்த திலாவத்து படி இனிமே ஓதணும்னு ஆர்டர் போடுவாங்க. குறைஷி லஹஜால ஓதணும்னு சொல்லுவாங்க. ஓகே. ஓகே. அவன் நுஸ்ஹத்துல் முஸ்ஹப் ஹபஸஹு நஃப்ஸிஹி அந்த ஒரு காப்பி தனக்குன்னு வச்சிருந்தாங்க. தனக்குன்னு வச்சிருந்த காப்பிக்கு இமாம்னு அவங்க பேர் வச்சிருந்தாங்க. உஸ்மான் அலிலாம் அமர பில் மஅரூஃப் நஹி அனில் முன்கர் இது வேற. இது குரான்ல விஷயம். ஓகே. தனக்குன்னு ஒரு காப்பி வச்சிருந்தாங்க. அதோடைய பேர் என்ன? பில் இமாம்னு பேர் வச்சிருந்தாங்க. ஓகே. ஹசாய் சூரத் மொத்தம் எத்தனை சூறா இருக்கு இதுல? டோட்டல் மக்கா சூறா வந்து 86 இருக்கு. மதீனா சூறா 28 இருக்கு. சூரத்து நூறுல தான் இது போன தடவை ஜெயித் அலியோட பேர் எந்த சூறால வந்திருக்குன்னு கேட்டாங்க. அது சூரத்து நூறுல வந்திருக்கு. இதுக்கு ஒரு ஹிண்ட் வச்சிருந்தோமே என்ன ஞாபகம் இல்ல. ஓ சூரத் பக்ரா வச்சிருந்தோமோ. ஆமா. 286 வருஷத்துல 86 மக்காவும் 28 இதுலையும் அப்படி பாதி பாதி. ஓகே. தென் வேற நஜ்ரல் குரான் குறைஷ் அதுக்கப்புறம் குரானை பத்தி ஓரளவு சொல்லிடுவீங்க. ஓகே. ஹதீஸு. ம். அப்புறம் மத்தவங்க ஃபர்ஸ்ட் எப்போ ஒன்று சேர்க்க ஆரம்பிச்சாங்க? தத்வீனுல் ஹதீஸ் எப்போ நடந்தது? ஹிஜ்ரி என்ன அவ்வளம் ஹிஜ்ரி சானி ஹிஜ்ரி என்னுடைய ஸ்டார்டிங்கில். ஓகே. அப்புறம் ரெண்டாவது இந்த கவிதை தொகுப்பு சஹாபாக்கள் வச்சிருந்தது வந்து அம்ர் ஆஸ் மட்டும் இல்லை, நிறைய சஹாபிகள் அப்போ சின்ன சின்ன தொகுப்புகள் வச்சுருந்தாங்க. ஈவன் அலிகள் இல்லாம கூட வராசத் மீரா சம்மந்தப்பட்ட ஹதீஸ் தொகுப்பு மட்டும் தனியாக வச்சுருந்தாங்க. அப்படி அந்த டாபிக்லையும் தொகுத்து வச்சுருந்தாங்க இருந்தது. அடுத்து ஃபஸ்ட்டு துவக்கப்பட்ட ஹதீஸ் கிதாப் எது? அது யார் எழுத சொல்லுவா? மத்தா யார் சொல்லி தொகுப்பா? அபு ஜாஃபர் அல் மன்சூர் அதான் எடுக்க சொல்லுவா. அதான் ஃபஸ்ட்டு. ஆனால் இப்போ நமக்கு தெரிஞ்ச அந்த 6 சஹி சித்தா என்னென்ன? ரைசி சொல்லு. என்ன சார்? என்ன சார் கேட்டேன்? எனக்கு என்ன எதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்? என்ன சார்னு கேட்குறீங்க? 6 6 ஹதீஸ் கிதாப் சொல்லுங்க. ம். அதான் அதான் கேட்குறேன், சொல்லுங்க. ம். புகாரி, முஸ்லீம், திர்மிதி, அப்புறம் அந்த லைனப் வேற யாராவது சொல்லுங்க. ஷர்மி சொல்லு அடுத்த 3 கிதாபு. ரஹ்மத்து. இவங்க 2 பேரும் என் லைனில். ரஹ்மத் அப்பயே கூப்பிட்டேன், ஃபோனை வச்சுட்டு போயிடுச்சு போல தெரியுது. அப்போ கேட்டால் பதில் சொல்லணும்ல இருக்கேன்னா. 3 கிதாப் புகாரி, முஸ்லீம், திர்மிதிக்கு அப்புறம் 3 என்னன்னு சொல்லுங்க. சரி மற்றவங்க சொல்லுங்க. யாருக்கு? சப்ரின். சரி அதில் அந்த ஆர்டர் மாறும் இல்லையா? சிம்பிள் இருங்க, ரொம்ப குழப்பிக்க வேணாம். திருமிதி இப்னு மாஜா மட்டும் இடம் மாறும் அவ்வளோதான். தேர்டும் ஃபிஃப்த்தும் அது இறந்தது படி தோத்தா. இமாம்கள் வந்து வஃபாத் படி அவர் எழுத வச்சிருந்தார். அப்படி பார்க்கும்போது இப்னு மாஜா தேர்டு போயிடும், திருமிதி ஃபிஃப்த்து வந்துடும். தேர்டு ஃபிஃப்த்து மட்டும் இடம் மாறும் அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சரியா? அப்புறம் இப்னு சாதரா வந்து தபக்காத்துல குபரா தொகுப்பாங்க. அதுவும்
ஹதீஸ் கிதாப் தான். முஹத்திஸ் முஅர்ரிக் உலித பில் பஸரா, யார் இப்னு சஅத். சூரத்துல் மதீனா, சூரத்துல் மதீனா பிசிஃபத்தில் ஆமா தபீலா என்னது? சூரல் மக்கா தஷ்மில் உசூலில் கலாமி. ஓ, மதீனாவுடைய சூறாக்கள் வந்து பொதுவா சிஃபத்துல் ஆமா, ஜென்ரல் சிஃபத் இருக்கும், தவீலா இருக்கும். சூரத்துல் மக்கா தஷ்மில் உசூலு வல் அஹ்காமில் இபாதத் முஆமலாத். மக்கி சூராஸ் எல்லாமே அந்த சட்டங்களை பற்றியும் இபாதாத் முஆமலாத் பற்றி இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகே, இது ஒரு இது இருக்குது தஃப்சீரில். ஓகே இருக்கட்டும். ரெண்டாவது முஸ்தலா ஹதீஸ் பார்த்துட்டோம். அப்புறம் இப்னு ஷிஹாப் ஸுஹ்ரி அவ்வல் முதவ்வன் பில் மானா தகீக் இல்ல கலிமத்து தத்வீன். இப்னு ஷிஹாபோட ஏதோ ஒரு புக்கு ஃபர்ஸ்ட் இதுல வருது. அவ்வல் முதவ்வன் பில் மானா தகீக், ஆழமான அர்த்தங்கள் உள்ள கிதாபு லி கலிமத் தத்வீனோட விஷயத்துல. ஓகே இருக்கட்டும். அப்புறம் இந்த ஹதீஸ் சஹீஹி அதெல்லாம் கொஞ்சம் இருக்கு. அது இதுல உசூல்ல வரும், அதை விட்டுருங்க. டைம் ஆஃப். அடுத்து அடுத்து அலி அப்துல் தலீப், டக்குன்னு வாங்க, டக்குன்னு சொல்லுங்க. இது ஓகே. என்ன சொன்னீங்க, திரும்ப சொல்லுங்க ஆஜி, கேட்கல. ஆ, கரெக்ட் கரெக்ட். ஹிஜ்ரத்துக்கு 21 நிமிஷம் இருப்பாங்க. ஓகே, அப்புறம் அடுத்தவங்க. ஓகே சூப்பர். அப்புறம் ம். அப்புறம் இன்னொரு இடத்துல ம் 3 மாசம்னு வந்துச்சு. ஓகே இருக்கட்டும். நீங்க புக்கு எம்சிக்யூல இன்னொன்று பார்த்துருப்போம். நீங்க புக்கில் உள்ளதே இருக்கட்டும், அதை நம்ம முடிவு பண்ணிக்குவோம். தென் அடுத்து ஆமாம், மற்ற எல்லா பொருளையும் நபி கூட கலந்துருப்பாங்க. நபி கூட இல்லாத பொருள் எது கேட்டால் தபூக்கில் இல்லை. சூப்பர். தென் புக்கை பார்த்து கூட சொல்லுங்க. கிதாப் தோத்து இருக்காங்க. ஓகே சூப்பர். ஐஸ் என்ன சொல்ல வந்தீங்க? நீங்க தான் சாபியக்குனா சாபிக்கும். ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் முன்னாடி வாங்க. எல்லாரும் அதுதான். இப்போ இதுதான், இது போட்டி தான். இந்த கரெக்ட் பண்ணுவாங்க, கரெக்ட் பண்ண மாட்டாங்க, தொகுப்பாங்க. அவங்க அக்குவாலே ஹுக்குமுன்னாகும் எல்லாத்தையுமே. ஓகே அடுத்து 4th செஞ்சுரியில். ஓ, அந்த புக்கு தொகுத்ததா? ஓகே ஓகே. தென் ஆ, ஆஷால்ல கூட இருந்திருக்க மாட்டாங்க. எதிராக சண்டை போட்டிருப்பாங்க. ஜமல் போந்து ஆயிஷாக்கு எதிராக சண்டை நடக்கும். சிஃபின் போரில் மாவியர் அலியாக்கு எதிராக சண்டை நடக்கும். ஆப்போசிட் டீம். சரி, அந்த போரில் தான் அந்த உமரில் ஈட்டியில் குரானை கட்டி ஆட்டுறதும், அப்புறம் பேசி முடிவு பண்ணுறதும். பேசி முடிவு பண்ணி சர்ச்சை அப்படி கிளம்பி போயிடுவாங்க. அதில் மூணாவதா ஒரு குரூப் வெளியே போனதா ஹவாரிச். 2 பேரும் வேணான்ட்டு போனவங்க. ஓகே தென் அடுத்து 35லயா 35 வரைக்குமா? கரெக்டாக சொல்லுங்க. 35 வரைக்கும் உஸ்மான் அலியில் இருந்திருப்பாங்க. 35ல் ஹலிஃபா இருப்பாங்க. கரெக்டு தான். 35 வரைக்கும் உஸ்மான் இருப்பாங்க போல. ஓகே தென் அடுத்து மை எழுதுறவங்கள ஒருத்தவங்க. குட். தென் ரெண்டாவது சிறுவர்கள் இஸ்லாம் ஏற்றுக்கிட்டவங்க இவங்க தான் ஃபர்ஸ்ட். அவ்வளவு அஸ்லம் மின் சிபியான். ஓகேவா, அதை பார்த்துக்கோங்க. தென் ஆ என்னென்ன ஞாபகம் இருக்கா? யார் சொல்லுவா? ஒவ்வொரு
இல்ல யாரு அரபி சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அரபி ஞாபகம் வச்சுக்கோ. أغنى الغناء العقل أكبر الفكر الحمق أوحش الوحش العجب أكرم الحسب حسن خلق. சரி ஓகே இருக்கட்டும். அரபி வந்து மொட்டை மனப்பாடம் பண்ற சொல்லல. அர்த்தம் தெரிஞ்சுக்கலான்னு. சரி ஓகே டைம் இல்ல. அடுத்து பார்ப்போம் விடுங்க. தென் ஆமா. இங்க ஜெராக்ஸ்லயே 5 வருஷம் 3 மாசம் தான் வருது. ஹக்கம ஹம்சா சனவாத் சலாசா ஷூ அசபாத் இஸ்திக்ராய் சியாசி. அப்போ அந்த எம்சிக்யூல நான் எதை பார்த்து எழுதணும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ 5 வருஷம் 3 மாசம் இப்போதைக்கு இருக்கட்டும். 2 இதில் நம்ம கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே அப்புறம் இவர் யாரு கொலை பண்ணுவா? எப்படி ஷஹீத் ஆவாங்க? எப்படி ஷஹீத் ஆவாங்க? உங்க கேபிட்டல் இது மதீனாலேருந்து கூஃபாக்கு மாற்றுவாங்க. ஓகே. இஞ்சி 40 வரைக்கும் இது பண்ணியிருப்பாங்க. யார்கிட்ட ஷஹீத் ஆவாங்க? இங்கே படிச்சோமே. ம். எங்க ஷஹீத் ஆவாங்க ஃபர்ஸ்ட்? கூஃபா மஸ்ஜித்ல. யார் கொல்லுவா? அப்துல் ரஹ்மான் இப்னு முல்ஜிம். ஹாரிஜி ஆக்கல இருந்து உள்ளவர். இங்க அப்துல் ரஹ்மான் முல்ஜிம்னு அங்க வந்துச்சு. பிசாரி முவாமிரத்தில் ஹவாரிஜியோட கூட்டத்தில் ஒரு ஆள். ஓகே தென் அப்புறம் மோஸ்ட்லி கிட்டத்தட்ட அதுதான். வேற வளம ஹாஜர் அலா மதீன் முனவரா பாத ஹிஜ்ரத்தி பிஸலாஸ்த ஐயாம். ப்ளீஸ். இன்னொரு விஷயம் முக்கியமான பயன் கூட சொல்லலாம். இப்போ ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாக்கு போனாங்க இல்லையா, அங்க நபி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு சகோதரத்துவம் ஏற்படுத்தினாங்க. ஞாபகம் இருக்கா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? உஹ்வத்தை ஏற்படுத்தினாங்க, பிரதர்ஹுட் ஏற்படுத்தினாங்க. அப்போ வந்து அதை மக்காவாசிகளுக்கும் மதீனாவாசியும் ஹிஜ்ரத் போன எல்லாத்துக்கும் அங்க இந்த இடத்துல. அப்போ நபி தனக்குன்னு உஹ்வத்தை ஏற்படுத்திக்கிட்டது அலி ரலியல்லாஹு கூட. ஆஹாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஃப்ஸிஹி ஹத்தா ஆஹா பைனல் முஸ்லிமின். முஸ்லீம் மத்தியிலையும் ஏற்படுத்தினாங்க, தனக்கு கூட இந்த உஹ்வத்தை ஏற்படுத்தினாங்கன்னு வருது. ஓகே இருக்கட்டும். ஓகே தென் ஜியாத் பின் நபி. அலிக்கு அப்புறம் ஜியாத் பின் நபி தானே? ஆமாம் ஜியாத் பின் நபி தான் வருவாங்க. டக் டக்குன்னு சொல்லுங்க. மௌத்தாகிறாங்க. ம். தென் துஹாத்துல் அரபுல இவர் வரமாட்டாரு. சாரி ஜியாத் பின் நபி இருக்கிறாங்க. சாரி சாரி நான் தான் மாதிரி சொல்ல. துஹாத்துல் அரபு இருப்பாங்க. துஹாத்துல் அரபு 4 பேர் யார் யாரு? ஓகே குட். அப்புறம் ஓகே குட். தென் மஜ்ஹூலுன் நஸப். இதுக்கு முன்னாடி யார் யாருக்கு நஸப் தெரியாம இருக்கும்? அப்னுவாஸ் அப்புறம் ஹத்தியா. அப்னுவாஸ்க்கு இருக்கும், ஹத்தியாக்கு இருக்கும். தென் ஜாரியா சுமையா. ஓகே. அப்புறம் இவங்கள யாரு வந்து நசவோட சேர்த்துக்குவா? அபு சுஃபியான் சேர்த்துவாங்க. ஸோ அதனால முஆவியா ரலியல்லாஹு என்ன செய்வாங்க? சேர்த்துக்குவாங்கன்றதில்ல, சேர்த்துக்கிட்டதுனால அவங்க சேர்த்துக்குவாங்க. கூஃபாக்கும் பசராக்கும் இது வாலி ஆக்குவாங்க, இப்போ ரூலர் ஆக்குவாங்க, கவர்னர் ஆக்குவாங்க. ஸோ மொதல் தடவை கூஃபா மக்காவில் ஒன்று சேர்த்தது இவருக்காக வேண்டியதான். 2 பேரும் ஒன்றா சேர்ந்தது ஹத்தீப்காண்டி. தென் ஓகே அப்புறம் பத் குத்துபத் குத்துபத்துல் பத்ரா. ஓகேவா? குத்துபத்துல் பத்ரான்னு அர்த்தம், பித்ரா இல்லை. மோஸ்ட்லி ஒரு அரபி வார்த்தையோட ஸ்டார்டிங் வந்து ஒன்று ஃபதஹாவாக இருக்கும், லம்மாவாக இருக்கும். கஸ்ராவாக இருக்கிறது மிக மிக குறைவு. ஓகேவா? ஒரு அரபியில் அலிஃப்லாம் சேர்க்காம சொல்கிறேன். அலிஃப்லாம் காமனாக வரும், அதை கனெக்ட் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர், ஒரிஜினல் லெட்டர் ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்கு இல்லையா, மோஸ்ட்லி ஒன்று ஃபதஹாவாக இருக்கும்,
இன்னொன்னு லம்மாவா இருக்கும். கஸ்ரா இருக்கிறது ஆக கம்மி. இல்லன்னு சொல்லலாம். ரொம்ப ரேர்ன்னு சொல்லலாம். அதுலயுமே கூட ஷாம் வாசிகளும் இன்னொருத்தவங்க யாருன்னு தெரியல. பஸ்ராவ இன்னொரு யாருன்னு தெரியல. அவங்க வந்து மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் சில பேர் என்னது ஃபத்தகா வச்சு படிப்பாங்க. இன்னொரு நாட்டுக்காரங்க லம்மா வச்சு படிப்பாங்க. இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இங்கே தமிழ்நாடு இந்தியா சைடில் மோஸ்ட்லி படிக்கிறவங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் ஃபத்தகா வச்சு படிப்பாங்க. கேரளா சைடு லம்மா வச்சு படிப்பாங்க. ஓகே, அப்புறம் ராஜஸ்தான் கவர்னர் வந்தார். ஆமா, 4 இதுக்கு வருவார்ல. ஆமா, கரெக்ட். அப்புறம் சஃப்ரின், இந்த பாடத்துக்குலாம் நீங்க இருந்தீங்க, இது நீங்க சொல்லலாம். ஃபர்ஸ்ட் யூனிட் தான் வரல. ரெண்டாவது வந்தீங்களா சொல்லுங்க. சப்ரின் ஏன் சைலண்டா இருக்கீங்க? ஷர்மி வாயவே திறக்கிறது இல்ல. ஒவ்வொரு தடவையும் நான் ஷர்மி ஷர்மின்னு கேட்டு கேட்டு சொல்லணும் ரெண்டு பேரையும், இல்ல? அப்பதான் சொல்லுவீங்களா என்ன? சொல்லுங்க ஏதாவது. ஏன் சும்மாவே உட்காந்துருக்கிறீங்க? புக்கை பார்த்து சொல்லுங்க ஏதாவது. புக்கில் எழுதி வைங்க நடத்தும் போது. கூப்பிட்டு கூப்பிட்டு கேட்கணுமா என்ன? நான் அதை ஞாபகம் வச்சுக்கேன்னா இதை கிதாவை ஞாபகம் வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பேனா? ஓகே, அடுத்து சமீரா, ஏதாவது விட்ட பாயிண்ட்ஸில். அதான் சுமையா, அது வந்துருச்சு. பெர்ஷியன், ஓகே. ம். அப்புறம் ஷாபி, சாலபி. சாபி இல்லை. சாரி சாரி சாரி, ஷாபி தான். நான் தான் மாதிரி சொல்லிட்டேன். சாலபி யாருக்கு வந்துச்சு அப்போ? எதுக்கா? இதுக்கு முன்னாடி ஒன்று வந்துச்சு. ஓகே, ஷாபி தான் சொல்லியிருப்பாரு. மெம்பர் நல்லா பேசும். அப்புறம் என்ன சொல்லியிருப்பாரு? பயப்படுறேன். பயப்படுறேன்னு சொன்னது காரணம் அமைதியா இருக்கலாம், இவர் பேசிட்டே இருக்காரு. ஏன்னா பேசினா நிறைய பேசுறாரு. அஜ்வது கலாம் கலாம் நீன்றுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லுவார். ஓகே, தென் அடுத்து வேற பாயிண்ட் அவ்வளோதான். ஆ, கரெக்ட் கரெக்ட். அதில் தனியாக ஒரு பாயிண்ட் ஜதரால வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இவருக்கு என்ன எழுதுனதே இல்லை, கவிதை எழுதுனதே கிடையாது. ஓகே, அவ்வளோதான். அடுத்து ஓ அப்படியா, கிறிஸ் வந்து தாரிக இது எழுதியிருந்தார். ஓ, இவர் ஷாயர் கிடையாது. கிறிஸ் வந்து அவரே கிடையாது. ஓகே, அப்புறம் எதுவும் இல்லை. ஒருத்தர் சுபஹான வாயில் பற்றி 3 பாயிண்ட். அது அதரக்க இந்த மாவியா ஹுதூதனுக்கு பின் ஃபையாம். ஸோ மாவீர் அலியாட்ட சுபானல் வாயிரி ஒரு ஹத்தீபு தான். இவருக்கும் மாவியர் அலியாட்ட நல்ல ஸ்டேட்டஸ் இருந்தது. அவரை பார்த்து தான் மாவீர் அலியா சொன்னா அந்த அஹ்தபுல் அரபுன்னு சொன்னாங்க. இன்னும் சுபானல் குத்துபால ஒன்று தான், இன்ன துன்யா தாருல் பலா ஆஹ்ரா தாருல் கரார். ஓ, இது இவர் சொன்னதானே அது? தாருல் ஃபனா தாருல் பக்கான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவர் ஒன்று சொல்லியிருக்காரு. துன்யா வந்து அழியக்கூடியது, ஆஹ்ரத் நிரந்தரமானதுன்னு சொன்னது இவர் தான். ஓகே, இருக்கட்டும். ஓகே, தென் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப். டக் டக்குன்னு முடி. ம். எங்க இறப்பாங்க? இந்த வாசித் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன? இவர் கட்டின ஒரு சூப்பர். அவர் கட்டின ஒரு தான் மதினா பில்ட் பண்ணதான் மதினா வாசித். அப்புறம் கரெக்ட். அப்புறம் ஓகே. ம். சொல்லுங்க. இங்கேயும் வருது.
வல்லாஹ் அப்துல் மலிக் மக்கா மதினா தாயிஃப். மதினா தாயிஃப் கவனிச்சோமா அல்லாஃப் ஈராக். மதினாவை மக்காவோட பொறுப்பை கொடுத்தாரு, மதினாவை பொறுப்பை கொடுத்தாரு, தாயிஃபை கொடுத்து திரும்ப ஈராக்கையும் சேர்த்தாரு. சர்வத்தில் காமாஃபி வன் தரஃப இல்லா கூஃபா, அப்புறம் கூஃபாக்கு போனால் சமானியத்தி திசா ரிஜால் லன் நஜாயிப் கமா சர்வத்து தஸ்பத்துலாக இமாரத் இஷ்ரீன சனா. இங்கே வந்து 20 வருஷம் அப்படிங்கிறது தான் இருக்குது. வாய்ப்பு இருக்குது, மாசங்களா இருக்க வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்சு 1.5 வருஷமா ஆட்சியில் இருந்திருப்பார், ரொம்ப காலம் ஆட்சியில் இருந்தார் கடைசி வரைக்கும். ஆமாம், சபதத்தில் இமாரத்து இஷ்ரீன சனா வருது. இமாரத்துனா பதவி அவருக்கு உறுதியானது 20 வருஷங்கள் தான் வருது. இருக்கட்டும். அடுத்து மதினால யார் கூட போர் போட்டு ஜெயிப்பாரு? யாரு? அதான் அவர் அப்துல் மலிக் போர் செய்ய சொல்லியிருப்பாரு. யார் கூட போர் போட்டு ஜெயிப்பாரு, யாரை கொல்லுவார்? அப்துல்லா இப்னு அது உமைர் இல்லை, அது அடிச்சுட்டு மாற்றிக்க, அது அப்துல்லா இப்னு ஜுபைர். அப்துல்லா இப்னு ஜுபைர் தான் கொல்லுவாங்க. அப்துல்லா இப்னு ஜுபைர் யாரு? இப்போ அஸ்மா ரலியல்லாஹு யாரு? பொண்ணு. ஸோ அவங்களோட பேரனை தான் இது பண்ணுவாங்க. ஓகே, அடுத்து தென்மா அடுத்து ஓகேம்மா அடுத்து என்ன பார்த்துருந்தோம்? 20 வருஷம் இருந்தார். ஓகே, ஹஜ்ஜாஜோட நிறைய பாயிண்ட் இருக்கு, சில இதெல்லாம் வரல, சொல்லுங்க. என்ன சொல்லுவார்? அந்த அரபி வார்த்தை யார் சொல்லுவா? அழகா சொல்லுவார். யாரு? என்ன சொல்ல? டிபிக்கல் திங்கரா? அந்த வார்த்தையே நான் பாடத்துல சொல்லலையே. ஆனா லஜூஜுன் ஹக்கூதுன் ஹதூசுன். பொறாம ஹெக்குது அப்படின்னா கிரிட்டிக்கல் திங்கிங்னு சொல். டிப்பிக்கல், நான் கிரிட்டிக்கல் திங்கர்னு சொன்னாதான் நீ டிப்பிக்கல் திங்கர் வச்சிருக்கேன். ஓகே, ஹக்கூத் அப்படின்னு சொன்னா கிரிமினலா யோசிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, சில பேருக்கு இருக்கும். இங்க யார் அப்படி செய்வாங்க நான் சொல்லவா? சரி வேண்டாம், விடுங்க. சரி, கிரிட்டிக்கல் திங்கர்னா அது ஒரு ஒரு மாதிரி கிரிமினலா யோசிக்கிறது. ஹசத் இருக்கும். லஜூஜ்னா பிடிவாதக்காரன், ஒரு மாதிரி அடங்கா பின்னாடி அப்படி கூட சொல்லலாம், அந்த மாதிரி ஆளு. அதுக்கு இவர் என்ன பதில் சொல்லுவார் அது கேட்டு அப்துல் மலிக்? சப்ரின். இதன் லக்க இப்லீஸும் நசம், உனக்கும் இப்லீஸுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படிம்பார். ஓகே, தென் மாத்தினாரு. ஆக்சுவலா யாருடைய காலத்தில் நடந்தது? ஓகே, அப்புறம் தென் அடுத்து வேற என்ன நடந்ததுப்பா? ம் ஹஜ்ஜாஜை விட அப்சா அப்படிம்பார். சூப்பர் சூப்பர். அப்புறம் கரெக்ட். ஹானா இன்னி ரூசன் ஹானா கிதாஃபுஹா அப்படிம்பார். நான் தலைகள் நல்லா பழுக்கிறத பார்க்குறேன். ஹானா கிதாவது நான் வெட்டுற நேரம் வந்துருச்சு அப்படிம்பாங்க. அப்புறம் அந்த அரபி வார்த்தை மறந்துட்டேன். இங்கே வருமே மா பைன், அங்கே இருக்கு பாருங்க. யாஹலியா குஃபா இன்னி ரூசனுக்கு அது ஐநாத், நான் சில தலைகளை பார்க்குறேன். ஐநாத்னா பழுத்து, கானா கிதாஃபுஹா வெட்டுற நேரம் வந்துச்சு. இன்னில சாஹிப், அது வெட்ட போகிற ஆள் நான் தான். கண்ணி நாளிரும் இல்லை திமாயி பைனல் அமாயும் லஹ்யா, அந்த தாடிக்கும் கழுத்துக்கு மத்தியில் நான் ரத்தத்தை பார்க்குறேன் அப்படிம்பார். ஓகே சமீரா, நீங்கள் இந்த புக்கில் இல்லாமல் சில பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா எழுதி வச்சுக்கணும். அந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுங்க. இருக்கிறத அவங்க சொல்லுவாங்க, இருக்கிறத அவங்க சொல்லிடுவாங்க, இல்லாததை நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா சிலது நோட் பண்ணி வச்சுருப்போம், அது நமக்கு யூஸ் ஆகும். அப்புறம் இவருக்கு இன்னொரு சஃபாக்கு சஃபாக முறிக்கும் இந்த பேர்லாம் இவருக்கு சொல்லுவாங்க.
முபீர்னு பேர். வேற முபீதுன்னு பேர் சொல்லுவாங்க. ஓகே. அப்புறம் இந்த பாயிண்ட் நோட்ஸ்ல இல்ல. இங்க பாரு, தம்தாஜ குத்பாத்து பிதிக்ரில், இது எம்சிக்யூல வந்துச்சு. அனலிட்டிக்கல் தான் இதுவுமே. இது வந்து மவுத்து லர்பு கித்தால், மவுத்தை பத்தி, சண்டையை பத்தி, அடிக்கிறத பத்தி அதிகமா யாரு பேசுவானா இவர் தான் பேசுவார். இது கெஸ் பண்ணி போட்டது எனக்கு ஞாபகம் இருக்கு. சமீனா உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுல அவர் எம்சிக்யூல வந்தது தான். இவர் இதெல்லாம் அனாலிட்டிக்கல் கொஸ்டின். இதெல்லாம் சாவை பத்தி, அடிக்கிறது, சண்டையை பத்தி, போரை பத்தி பேசுறது இவர் தான் ஜாஸ்தி. இதை நான் வெட்ட போறேன், இது பண்றேன். முன்னாடிலாம் முகத்தை மூடிட்டு தான் இதுக்குள்ள வருவார், குஃபா மஸ்ஜித்ல, இராகன் மஸ்ஜித்ல. ஓகே, அடுத்து. கான தலூமன் ஜப்பாரன் ஹபீசன் சஃபாக்கன் லித்திமா. ரஹபி சொன்ன வார்த்தை. அவர் அநியாயக்காரன், ஜப்பார்னா கொடுங்கோலாச்சி, ஹபீஸ்னா ஒஸ்ட்டு, சஃபாக்னா ரத்தம் ஓட்டுறவன் அர்த்தம். சஃபாக் அப்படின்னா லித்திமா, ரத்தம் ஓட்டுறவன். கானதா சுஜா, வீரம் இருந்தது. இக்தாம் ஒல் மக்கர் துஹா ஒல் ஃபசாஹத் ஒல் பலாகா தாலிமுல் குரான். இது இருந்தும், இது இருந்துச்சு, அது இல்லாமல் வீரம் இருந்தது. இக்தாம்னா எதையும் முன்னாடி போய் செய்வார். மக்கர்னா சூழ்ச்சி இருந்தது. அவருடைய பேச்சில் ஃபசாகத் இருந்தது, பலாகத் இருக்குது, குரானுக்கு மதிப்பு இருந்தது அப்படிங்கிறார். யாரு? ஜஹபி. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து. வேற அவ்வளோதானே, ஒரு பாயிண்ட் க்ளோஸ் பண்ணிடலாமா? அபு இங்க இருந்துச்சு. அபு முகமதுங்கிறது தான் நிக்நேம். இல்ல அபு முகமது நிக்நேம். குலைபு அவர் பேர். குலைபு இப்னு யூசுப் அப்படிங்கிறது தான் பேர். இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட். ஓகே, வேற அவ்வளோதான். அடுத்தது போவோமா? ஹஜ்ஜாஜுக்கு அப்புறம் தாரிக் பின் ஜியாத். டக்குன்னு சொல்லுங்க. தாரிக் பின் ஜியாத். அப்துல் மலிக் ஆச்சு இல்ல, அப்துல் மலிக்கோட பையன் வலீத் இப்னு அப்துல் மலிக். மாத்தி மாத்தி எழுதுங்க. நீ சொல்றது நல்ல வேலை, நல்லது. வலீத் அப்துல் மலிக்கோட பையன். வலீத் இப்னு அப்துல் மலிக் எங்க வந்துச்சு? இங்க மூசா இப்னு நுதைர் ஃபி அஹதி வலீத் இப்னு அப்துல் மலிக் இங்க இருக்கு, தெரியுதா? ஸ்க்ரீன் உங்க ஃபோன்ல ஸ்க்ரீன் கம்மியா தெரியும். சரி, ஓகே, ஜூம் பண்ணி வேணா பாருங்க. இது கூகுள் மீட் ஜூம் ஆகுமான்னு தெரியல. ஜூம் மீட் ஜூம் ஆகும். ஓகேம்மா, அடுத்து. அது யாரு சொல்லியிருப்பானா மூசா பின் உல்லைர். அதே ஞாபகம் வச்சுக்கோங்க. செய்ய சொல்லி சொன்னது வலித் அப்துல் மலிக் காலத்துல செய்ய சொல்லி சொன்னது மூசா பின் நுலைர். நுலைருன்னு வரும், இங்க நசீருன்னு இருக்கு. சரி, நுசைர். நான் தான் தப்பா சொல்லிட்டேன். நுலைர் இல்ல, நுசைர். அப்புறம் ஆமா, அதையும் சொல்லுவாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் கேட்கலாமா? பர்பரி. அரபி கிடையாது, பர்பரி. பர்பரியன்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, ஒரு டிக்கெட் ஆளை காணாம எங்க? ஆயிஷா வேற இருக்கு, நான் இப்பதான் பாக்குறேன். ஆயிஷா இருக்கிறியா? ஸ்க்ரோல் பண்ணதுல தெரியல போல. ஆயிஷா ஆளை காணோம். என்ன ஊமையா, என்ன இது குரூப்ல டூப்பா? எப்போ வந்தீங்க? நான் கவனிக்கல. எது கவனிச்சீங்க? ஏதாவது பாயிண்ட் சொல்லலாம்ல? சரி, ஓகே, அடுத்து. ஏன்னா ஏன் சொல்ற, தாரிக் பின் ஜியாத் இப்ப நான் இன்னைக்கு காலையில் நடத்தினதான். சரி, ஓகே, இருக்கட்டும். அடுத்து. ஹாஜரா சவுண்ட காணோம், வீட்டில் கூப்பிட்டாங்க, வேலையா போயிட்டீங்களா? அப்புறம் சொல்லுங்க, அடுத்து. அப்புறம் ஜபலே. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
ஆஹ் எல்லாம் பார்த்தீங்களா, காதுல கேட்டிருக்கோம், கரெக்டா புரியல. அதான் சொல்ல வந்தேன். அவர் நடந்து போன இடத்துல தான் ஒரு மலை சவுத் சைடில் இருக்கும். அந்த மலைக்கு ஜபலை தாரிக்னே பேர் வச்சிருவாங்க. வதா ஜெய்ஷுஹு ஃபில் பிதாயத் ஃபத்தில் உந்தஸ் ஃபத்தில் உந்தஸ் போகிறப்போ அந்த மலை சைடு தான் போவாங்க. ஸோ அந்த மலைக்கு என்ன பேர் வச்சிடுறாங்க? ஜபலை தாரிக்னே சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து இவரை பற்றி பெருசான பாயிண்ட், முக்கியமான வேலை ஒன்று செய்வார், அதை யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. கடல் வழி பயணத்தில் போகும்போது என்ன செய்வார்? அவரோட படகு போற வழியில எரிச்சிருவாரு. அதை யாரும் சொல்லல. புரியுதா? அந்த எதிரி நாட்டு மன்னர் வருவார் இல்லையா, அந்த மன்னர் பேர் என்னன்னு யோசனை பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மன்னர் பெரும் படை வர்றதை பார்த்துட்டு இவங்க பயந்து ஓடிடக்கூடாதுன்னு என்ன செய்வாரு? படையோடைய அந்த இதெல்லாம் எரிச்சிருவாரு. போகக்கூடாது. ஒன்னா முன்னாடி போய் சண்டை போட்டு சாவு, பின்னாடி போனா தண்ணியில மூழ்கி சாகணும். சண்டை போட்டா உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவார். அந்த எதிரி நாட்டு மன்னர் பேர் என்ன? தரீக். ஓகே, அப்புறம் முழு பேர் வந்துச்சா இதுல? வெறும் தரீக்னு மட்டும் வந்துச்சா? மலிக் ஸ்பெயின் தான் வருது. முழு பேர் வரல. தரீக் ஸ்பெயினுடைய மன்னர். ஓகே, அப்புறம் இங்க முழு முழு குத்துபாவுமே இருக்கு. ஐநா பஹ்ராதா லைசலக்கும் வல்லாய் இல்லா சிதக்கா சபு வாலம் அன்னக் மஹதில் ஜசீரா ஐநா ஐத்தாம் வகதிஸ்தா கது விஜய் ஸ்ரீ அஸ்லி ஹத்தம். எதிரிகள் முன்னாடி வந்துட்டாங்க படையோட. வக்வா தஹு மஃபூரா, முழு படையும். வந்தும்லா வசரலக்கும் இல்லா சுயூஃபுக்கும். ஸோ உங்களுடைய வாளை தவிர உங்களுக்கு வேற வழி இல்லை. ஒலா அக்வாத்த இல்லாம தஸ்தக்லோசன்னு ஐதி உதவிக்கும். உங்களுக்கு சாப்பாடு அப்படிங்கிறது எதுவுமே ஒலா அக்வா கூத் அப்படின்னா உணவு இல்லாம தக்சல் சொன்னா மீன் ஐதி அதுவிக்கும். உணவு சாப்பாடுலாம் வேணும் அப்படின்னா நம்ம கிட்ட இல்லை, எல்லாம் உங்க எதிரி நாடுக்காரன்ட்ட தான் இருக்கு. அதை எடுத்தாதான் சாப்பிட முடியும். வான் இன்தத் பிக்கும் ஐயாமு அல்லா இஃப்திகாரிக்கும் வலன் தன்சு வலக்கும் அது தகபத்திரிக்கும். وتقبلت القلوب من رعبها أو قلوب من رعبها منكم والجرأة عليكم. உங்க மனசுல இருக்க பயத்தை எடுத்துட்டு தைரியத்தை உள்ள வச்சுக்கோங்க. அது ஃபவுன் அன்ஃபுசக்கும், உங்களோட நீங்க உங்க நப்சோட போர் செய்யுங்க. இணைய இதை சப்போர்ட் பண்ணுங்க. ஹதுலான் ஹாதிகிலாகவே நம்மூரி முன்னாஜா. ஓகே, இது ஒரு நல்ல ஃபக்கது அல்கைத்த இலைக்கும் மதீனத்து. கிட்டத்தட்ட நீங்க எல்லாருமே இப்போ படிக்க வந்திருக்கீங்க. நீங்க இருக்க ஸ்டேஜ் இதுதான். கடல்ல தான் நிற்கிறீங்க. ஒன்று நெட் எக்ஸாமில் படித்து பாஸ் ஆகி ஜெயிச்சுட்டு முன்னாடி போய் ஒரு காலேஜ்லேயோ இல்லை ஜேஆர்எஃப் முடிச்சோ நல்ல ஒரு போஸ்டிங்கில் நல்லா இருக்கலாம். அல்லது பின்னாடி போய் மற்றவங்கள மாதிரி நார்மலாக வீட்டில் ஃபேமிலி ரன் பண்ணிக்கிட்டு ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம். முடிவு கிட்டத்தட்ட இந்த ஸ்டேஜ் தான். என்ன என்கிட்ட எரிக்கிறதுக்கு தான் ஒன்றும் இல்லை, இருந்தால் எரிச்சிருப்பேன். சூழ்நிலை புரியுதா? அது இதைத்தான் அவர் சொன்னார். என்ன சொல்கிறீங்க? அழகான வார்த்தை, எங்கே அந்த வார்த்தையை காணோம். ஃபதுஃபோன் அன்ஃபுசிக்கும், நீங்கள் உங்கள் நப்சோட சண்டை போடுங்க, தற்காத்து வச்சுக்கோங்க. அதனோட உள்ளத்துலேருந்து பயத்தை எடுத்துட்டு அந்த வார்த்தை வந்துச்சு. இங்கே பாருங்கள், தவ்வளத்தில் கொழுப மின்ற ஐஹா மின்கும் அல்ஜுரா. அதுலேருந்து பயத்தை அந்த ஆசை இதெல்லாம் எடுத்துட்டு இங்கே தைரியத்தை போடுங்கன்னு சொல்கிறாரு. நான் சில கனவுகளை ஆசையிலேயே உள்ளத்தை நிரப்பி வைங்கன்னு சொல்கிறேன். அது வெறும் கனவு ஆசையாக இருந்தால் மட்டும் பத்தாது, அது என்ன செய்யணும்? ஆக்ஷனில் வரணும். அதனால சில ஃபேமிலி சிரமங்கள்லாம் பார்க்காதீங்க, ஃபேமிலி கமிட்மெண்ட் பண்ணாதீங்க, ப்ரோக்ராம்லாம் பண்ணாதீங்க. சண்டேஸு இது முடிக்க வரைக்கும் சண்டே ஃபுல் கிளாஸ் இருக்கும். முடிச்சுட்டா அதுக்கப்புறம் கூட நம்ம பார்க்கலாம். ஏன்னா நிறையா இது இப்போ சிலபஸ் இல்லாதெல்லாம் நம்ம பார்க்கல, அது மட்டும் தான் பார்க்குறோம். அதெல்லாம் திரும்ப ஒரு தடவை பார்க்கணும். இல்லாததில் அந்த கிராஸ் பண்ணதெல்லாம் திரும்ப ஒரு தடவை பார்க்கணும். எதாரால உள்ள மற்றதையும் ஓரளவு பார்க்கணும். அதெல்லாம் தெரியணும், தெரிஞ்சால் தான் வழி. கிட்டத்தட்ட நீங்கள் கடலில் தான் நிற்கிறீங்க. ஒன்றா முன்னாடி போய் நீங்கள் நினச்சது மாதிரி நல்ல சம்பளத்தில் நல்ல வேலை, ஃபேமிலியும் பார்த்துட்டு அதையும் பார்க்கலாம். நல்ல கண்ணியமாக ஸ்டேட்டஸோடு இருக்கலாம். அப்படி இல்லையா, சிம்பிளாக எல்லாரோட போய் நார்மலாக எல்லோரும் 10ஓட 11 இருக்கிற மாதிரி இருக்கலாம்.
நீங்கள் கிட்டத்தட்ட தாரிகோட படை மாதிரி தான். ஓகே, அவ்வளோதானே. அடுத்து ரசாயில். இது முடிஞ்சிருச்சு. ஓகே, நம்ம ரசாயில் மதியம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சரியா?